student, 12th standard chapter 3 la exercise 3.3 solve the cube equation 2x cube minus x square minus 18x plus 9 equal 0 if sum of the two of its roots vanishes. vanishes நமக்கு இது டூ ரூட்ஸோட என்ன நமக்கு சம் எப்படி இருக்குது ஜீரோவாக இருக்குது. வேனிஸ் நமக்கு ஜீரோவாக இருக்குன்னு சொல்கிறோம். நமக்கு ஜீரோ வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்து கியூப்த் ஈக்குவேஷன் நமக்கு எடுத்துக்கோம். அந்த கியூப்த் ஏ வேல்யூ தெரியும். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் ஏ வேல்யூ, பி வேல்யூ எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட், சி வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், டி வேல்யூ கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகே, நமக்கு ஆல்பா இதுக்கு நம்ம த்ரீ ரூட்ஸ் வரும். ஏன்னா ஆல்பா பீட்டா காமா ஃபார்ம் பண்ணல. அவங்க கொஸ்டின் கொடுத்தாங்க சம் ஆஃப் த டூ ரூட்ஸ் எப்படி வேனிஷ்னா டூ ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணால் ஜீரோவாக இருக்கிற மாரி கண்டிஷன் ஃபார்ம் ரூட் எடுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்பா ஒரு ரூட்டுனா ரிவர்ஸ்னா மைனஸ் ஆல்பா ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஜீரோ. ஆல்பா மைனஸ் ஜீரோ, ஆல்பா மைனஸ் ஆல்பா ஜீரோ. இப்போ வேனிஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுச்சா? இப்போ தேர்டுனா இருக்கும் பீட்டான்னு கன்சிடர் பண்ணுறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்பா பீட்டா காமா ஃபைன் பண்ணாத. ஏன் கண்டிஷனாக இருந்தாங்க சம் ஆஃப் த டூ ரூட்ஸ் என்னங்கன்னா ஜீரோவாக இருக்கிற மாரி ரூட்டு கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்டு வந்து பீட்டான்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே சரி, ஓகே. இப்போ நம்ம ஆல்பா பீட்டா மட்டும் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அதை வச்சு நம்ம ரூட்டு ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ஆல்பா கண்டுபிடிச்சா நமக்கு இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் இந்த ப்ளஸ் ஆல்பாவும் கேன்சல் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஏன்னா சம்மேஷன் ஒன்னா மைனஸ் பி பை ஏ. பி வேல்யூ தெரியும் நமக்கு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1, ஏ வேல்யூ 2. அப்போ பீட்டா வேல்யூ 1/2. நெக்ஸ்ட் சம்மேஷன் 2 யூஸ் பண்ண போகிறது நமக்கு ஜஸ்ட் ஏ வேல்யூ பி வேல்யூ தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்பா வேல்யூ பீட்டா வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு பீட்டா வேல்யூ ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆல்பா வேல்யூன்னா நமக்கு இது த்ரீ ரூட்ஸ் நம்புறான் மல்டிப்ளிகேஷன். அப்போ அதுக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும் சம்மேஷன் 3 தான். சம்மேஷன் 2 வந்து 2 பண்ணணும். இந்த 2 வந்து 2 பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ண போகிறதுல எனக்கு லாஸ்ட் 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு பீட்டா வேல்யூ ஆல்பா வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆல்பா மைனஸ் ஆல்பா பீட்டா ஓகே ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஆல்பா அண்ட் ஆல் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 9/2. 2 சைடு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஆல்பா ஸ்கொயர் போட்டு பீட்டாக்குன்னா ஃபார்ம் பண்ணிட்டோம் 1/2 ஈக்குவல் டு மைனஸ் 9/2. ஓகேவா? மைனஸ் 9/2. இப்போ நெக்ஸ்ட் இந்த 2 நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். ஏன் டிவைடில் இருக்குது சேம். இங்கேருந்து போனால் மல்டிப்ளை ஆகும். 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் 9 ஆல்பா கொண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 2. அப்போ நம்ம எத்தனை ரூட்ஸ் வரும்? 2 ரூட்ஸ். ஏன்னா ப்ளஸ் 3க்கு ஒரு ரூட்டு மைனஸ் 3க்கு. அப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? அட் ஆல்பா ப்ளஸ் 3 பீட்டா கூட 1/2 ரூட்ஸு ஆல்பா மைனஸ் ஆல்பா பீட்டா. ஆல்பாவுக்கு 3, ஆல்பாவுக்கு அதே மைனஸ் 3, பீட்டாவுக்கு 1/2. இது 1 ரூட்டு. அகெயின் ஆல்பாவுக்கு மைனஸ் 3 பீட்டாவுக்கு 1/2 சப்ஸ்டிட் பண்ணால் அகெயின் ரூட்டு. ஆல்பாவுக்கு மைனஸ் 3 நெக்ஸ்ட் மைனஸ் நேரம் ப்ளஸ் 3 ஆகிடும் 1/2. இது அனதர் ரூட். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.